ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்த தேன்மொழியை முறையாக அங்கே விளக்கேற்றதுக்கு விடாமல் இருக்காங்க நம்ம அப்பத்தா. அதை பார்த்துட்டு இருந்த ஜீவாவும் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி என்ன செய்தாங்க, கடைசியில் தேன்மொழி விளக்கேற்றினாங்களா. அதே சமயத்தில் ஜீவாவோட நல்ல மனசு எல்லாம் நம்ம மீனாட்சிக்கு புரிய வருதா. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போதாவும் நம்ம மீனாட்சி கிட்ட இந்த செயினை நீ கொடுத்தனால இந்த வீடு உனக்குன்னு ஆயிடாது, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஜீவாவும் என்ன சொல்கிற அப்போதான், அவங்கள போய் எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற, அவங்களும் வந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போதாவும் ஜீவாவை சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுலையா நான் இருந்துட்டு இருக்கேன், அதை மாதிரி இந்த மீனாட்சியும் நீயும் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது ஒரு கட்டத்தில் அப்பத்தான் சொல்கிற மாதிரி தான் நடக்குது. மீனாட்சியை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. தேன்மொழி பயங்கரமாக ஃபீல் பண்ணும்போது நம்ம சுமதியும், சரி தேனே நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீ நல்லபடியாக இருக்கணும், இங்கே வந்து அழுதுட்டு இருக்காத, நாங்கள் இப்போதைக்கு போகிறோம், ஆனால் நீ நல்லபடியாக இருப்ப, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியும் சுமதியும் தேன்மொழிக்கிட்ட சொல்கிறாங்க. மனோவும் தேனை என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் நம்ம தேன்மொழியும் அழுதுட்டு இருக்காங்க. சரி அப்பதான் இந்த மாதிரி சொன்னது எல்லாமே தப்பு தான் தேனே, அதனால நீ என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லும்போது நம்ம தேன்மொழியும், நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படி சொல்லும்போது மனோவும், மேரேஜ் ஆன அன்னைக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேனு அப்படி சொல்லிட்டு நம்ம தேன்மொழியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அப்பத்தான் அதோட விடுற மாதிரி இல்லை. நம்ம ஜீவாவோட அம்மாவும் சரி வீட்டுக்கு முறையாக ஒரு மருமகா வந்திருக்கா, அதனால விளக்கேற்றனால அதுக்கேற்ற சடங்குகள் எல்லாமே பண்ணணும் தானே அப்படி சொல்லும்போது அப்பத்தாவும், என்ன சொல்லிட்டு இருக்க நீ, எதுக்கு இவெல்லாம் போய் நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு அந்த சடங்கு எதுவுமே பண்ணாண்டா அப்படின்னு சொல்லி எதிராட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஜீவாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. வந்த நாளே இந்த அப்பத்தா வேலையை ஆரம்பிச்சிட்டா. பாவம் மதினியோட முகமே சரியில்லை. இப்படி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும். இப்போ இவங்க விளக்கேற்ற வைக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரியே ஒரு செயலை எங்கள் அப்பத்தா கிட்ட நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்பத்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் பேங்க்ல இருந்து பேசுகிற மாதிரியே நம்ம ஜீவோட ஃப்ரெண்ட்ஸை அப்பத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது அன்னபூர்ணி அம்மா தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தான் பேங்க்லேருந்து பேசுகிறோம், இப்போ தானே உங்கள் வீட்டை மீட் எடுத்துட்டீங்க, அதுலேருந்து தான் கால் பண்ணுறோம், நீங்கள் அவசரமாக எங்கள் பேங்க் பக்கமாக வரணும், நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும் அப்படி சொல்லும்போது நம்ம அப்பத்தாவா, என்ன சொல்கிறீங்க நீ, நான் இதுக்காக இந்த கையெழுத்தெல்லாம் போட வேண்டியது இருக்கும், அதான் ஜாமீன் கையெழுத்துக்கு என்னோட பேரங்க எல்லாம் போட்டாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு என்ன தேவையில்லாமல் கூப்பிட்றீங்க அப்படி சொல்லும்போது பேங்க்ல உள்ளவங்களும், இல்லை நான் வந்து வீடு உங்கள் பேரில் தானே இருக்குது, அதனால நீங்கள் சைன் போட்டால் தான் செல்லுபடி ஆகும் அப்படி சொன்ன உடனே சரி நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்களும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு உடனே வந்தால் தான் இந்த வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், இப்போவே வரணும் அப்படி சொல்லும்போது அப்பத்தாவோ, என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் முதலே சொல்ல மாட்டீங்களா, அதான் என்னோட மனம் எல்லாம் சைன் போடும்போதே நானும் அதை கையெழுத்து போட்டிருப்பேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் எங்களை அழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம ஜீவோட ஃப்ரெண்ட்ஸு அதை சமாளித்து அப்பத்தாவை ஒரு வழியாக பேங்குக்கு வர வைக்கிறதுக்காண்டி பேசி அப்படியே அப்பத்தாவை சமாதானப்படுத்திட்டாங்க. அப்பத்தாவும் பேங்க்ல இருந்தால் நிஜமாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜீவாவும் அவங்க அம்மாகிட்ட, என்னம்மா நீ பார்த்துட்டே இருக்க, அதான் மதினி கூப்பிட்டு விளக்கேற்ற வைக்க வேண்டியதானே, அப்பத்தை தான் வீட்டில் இல்லையே அப்படி சொல்லும்போது மனுவும், ஆமாம் ஜீவா சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இப்போவே அந்த இதை ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம மனுவோட அம்மாவும் அதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. அதுபடியே வழக்கத்துக்கு தயாராகும் போது நம்ம தேனை கூப்பிட்டு, மன்னிச்சிடுமா இன்னைக்கு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காத, அப்பதான் இப்படி தான் சடசடன்னு பேசும், ஆனால் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காது அப்படி சொல்லும்போது நம்ம தேனும் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தேன்மொழி அந்த வீட்டில் விளக்கேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த உடனே தான் மனோவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஜீவாவும் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி தன்னோட மதனியை அப்படியே விளக்கேற்ற வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் பேங்குக்கு போய் நின்று பார்த்தா அப்பதான் அங்கே உள்ளவங்கள்ட்ட எப்பவும் போல வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம்.